ஆரம்பிக்கும் போதே திருட்டு பழக்கத்தில் ஆரம்பிச்ச கடைசி வரைக்கும் அந்த திருட்டு பழக்கம் இருக்க தான் செய்யும். வேற ஏதாவது கேள்வி அது பேரை கூட சொல்றதுக்கு இருக்கு இல்ல ஒவ்வொரு இயக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்திற்கு ஒரு சின்னம் இருக்கு. அந்த சின்னத்துல நினைப்பாங்க. இது நீங்க அடுத்து கேட்பீங்க சீட்டு எவ்வளவு சீட்டு எவ்வளவு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சான்னு. அதாவது இது இது நீங்க அடுத்து கேட்பீங்க சீட்டு எவ்வளவு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சான்னு. தயவு செய்து என்ன ஆளை விடுங்க. நான் கட்சியில ஒரு முதன்மை செயலர், கட்சிக்கு ஒரு தலைமை இருக்கிறாங்க, தலைமை நிர்வாகிகள் இருக்காங்க, அண்ணன் பக்கத்துல விட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் உட்கார்ந்து இருக்காங்க. அவர்கிட்ட கூட பதில் இருக்கு, எனக்கு அந்த பதில் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இயக்க தோழர்கள் தொண்டர்களுடைய பிரதிபலிப்பு என்னன்னா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். அது ஒரு அடிப்படை அதை நாங்க எங்க தலைமை கிட்ட சொல்லியிருக்கோம். தலைமை கூட்டணி தலைமையும் எங்க கட்சி தலைமையும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களும் இயக்க தலைவர் வைகோ அவர்களும் கூடி பேசி முடிவெடுக்க வேண்டியது. ஆனால் நீங்க எத்தனை சீட்டுங்கிறத விட எங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. அந்த கொள்கையின் அடிப்படையில நாங்க பொறுத்த வரைக்கும் எந்த சமரசமும் செய்யாம நாங்க இந்த ஒரு நல்ல ஒரு தீர்வுகளுக்கு கிடைக்கும். நல்லபடியா எங்களுடைய கூட்டணி தலைமை எங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. பழைய ஓய்வு அரசு ஊழியர்லாம் போராடிட்டு இருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னாங்க பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றப்படுங்க. ஆனா இதுவரை நிறைவேற்றல. இல்ல பழைய ஓல்ட் பென்ஷன் சிஸ்டம் அது நீங்க பழைய ஓய்வூதிய திட்டம் பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா இன்னைக்கு தொழிலாளர் வர்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை. அது நிறைவேற்றப்பட வேண்டும் தான் பொதுவுடைமை இயக்கங்கள் மற்றும் கிடையாது. மறுமலர்ச்சி திமுகவுடைய அதோடைய நாங்களும் அதான் வச்சிருக்கோம். முதலமைச்சருக்கு எங்களுடைய இயக்க தலைவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா அந்த பழைய ஓய்வு திட்டத்தின்படி ஒரு தீர்வு வருங்கிற நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நியாயமான கோரிக்கை அது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்னங்க இப்போ ஒவ்வொரு இயக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்திற்குன்னு ஒரு சின்னம் இருக்கு. அந்த சின்னத்துல போட்டி போட நினைப்பாங்க. அது ஒரு அடிப்படையான ஒரு இது. அது நான் ஒரு முதன்மை செயலர் நம்ம சொல்ல முடியாது. இயக்க தலைமை அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அது கூட்டணி தலைமையெல்லாம் பேசி முடிவெடுக்க வேண்டியது. இது ஒரு கேள்வியே நீங்க கேட்கறதே தவறு. உங்க பேரு என்ன பேரு? உங்க பேரு உங்க முன்னாடி அப்பா பேர் போடுவீங்க இல்லையா? இன்னொருத்தர் பேர் போட முடியாது இல்லையா? திராவிட வெற்றி கழகம் ஒரு கட்சி புதுசா ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கட்சி நான் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணிருக்கேன். நல்ல சேர்ந்த சொல்றாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. ஆரம்பிக்கும் போதே திருட்டு பழக்கத்தில் ஆரம்பிச்ச கடைசி வரைக்கும் அந்த திருட்டு பழக்கம் இருக்கதான் செய்யும். கட்சி பேரு கூட இன்னொரு கட்சியோட பேரை களவாடி பண்ணியிருக்காங்க. என்ன பண்றது? வேற ஏதாவது கேள்வி அது பேரு கூட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.